கர்த்தருக்கு செவி கொடுக்கிற கூட்டம் மிகவும் குறைஞ்சு போச்சு. அதான் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களோ, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களோ, வார்த்தையை மதிக்கிற கூட்டம் குறைஞ்சு போச்சு. ஆனாலும் இந்த உலகத்தோட ஒத்தவேசம் தரித்து நாம் பணக்காரனாகணும், நாம் பந்தாவா வாழணும், வாழ்ந்தா இப்படி வாழணும்னு ஓடுகிற கிறிஸ்தவ கூட்டம் அதிகரிச்சு போச்சு. ஆனால் எவன் தலையால மண் கிண்டினாலும் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவனே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென், மறந்துடாது. அடுத்தது, கீழ்ப்படிதலை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்களின் இடத்தை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமான ஆண்டவர் அதான் பிரியம் என்று சொல்லி பார்க்கணும். அதே நேரம் இரண்டகம் பண்ணுதல் என்றது என்ன? எதிர்க்கிறது. என்ன இன்றைய பாருங்க, அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை எதிர்க்கிறார்கள். ஓமா இல்லையா? கர்த்தருடைய வசனத்தை எதிர்க்கிறார்கள் துணிகரம். அநேகர் சபையை எதிர்க்கிறார்கள். அநேகர் கடினமாய் போதித்தா போதகரை எதிர்க்கிறார்கள். நீ எதிர்த்தா எதிர்த்துட்டு போ, கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் எதிராக என்றார்கள். அநேகர் பெற்றோருக்கு எதிரிகளா நிற்பார்கள். பெற்றோர் என்ன செய்ய மாட்டார்கள்? மதிக்க மாட்டார்கள், அசத்தைத்தனம் பண்ணுவார்கள், பெற்றோடு அன்பா இருக்க மாட்டார்கள். தாங்க கொஞ்சம் வளர்ந்தோன்னா எல்லாம் தங்களுக்கு தான் தெரியும் என்ற திமிர் எதிர்த்து நிற்கிறது சூனியத்திற்கு சமமாக இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து நிற்க கூடாது. யாரும் அட்வைஸ் சொன்னா எதிர்த்து நிற்காதீங்க. தவறு இருந்தால் கீழ்ப்படிங்க. எல்லாம் பொத்தி கொண்டு சத்தம் போடாம இருக்கணும். பெற்றோரா இருந்தானே, பிள்ளைகளா இருந்தானே, சபையா இருந்தானே, நானா இருந்தானே, நீங்களா இருந்தானே, ஒரு நாளும் தேவ ராட்சியத்துக்கு எதிராக நாம நிற்கவே கூடாது என்பதை குறித்து கவனமா இருக்கணும். அடுத்தது, முரட்டாட்டம் பண்ணுதல் என்று சொல்லி பார்த்தோம். முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிர ஆராதனை கோப்பா இருக்கிறது. முரட்டாட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். முரட்டாட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். முரட்டாட்டம் என்று சொன்னால் இருமாப்பு, அகந்தை. என்னது? இருமாப்புடையவர்கள், அகந்தை உடையவர்களாக ஒரு கூட்டம் ஆளுகிறார்கள். இன்றைக்கு பாருங்க, இருமாப்பண்டா என்ன? எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மமதை. அகந்தை என்ன? பெருமை. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, நான் தான் பெருசு, நான் அங்க படிச்சேன், இங்க படிச்சேன். நீ எங்க படிச்சாலும் உனக்குள்ள அகந்தையும் பெருமையும் இருந்தால் கர்த்தர் எதிர்த்து நிற்பார் என்பதை என்ன செய்யக்கூடாது? மறந்து போய்விட கூடாது. தாழ்மை உள்ளவனுக்கு சொல்லுங்க, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ ஆண்டவர் என்ன செய்யறாராம்? எதிரியாய் மாறிடுவான். என்னாலதான் நான் வாழ்றேன், நான் சம்பாதிச்சு தான் இப்படி இருக்கிறேன், நான் ஊழியம் செய்தான் இப்படி இருக்கிறேன், நான் இரவு பகலா உழைச்சதால இப்படி வீடு வேண்டினேன், இரவு பகலா நான் வேலை செய்தால பணக்காரனான, எனக்கு பேங்க்ல லட்சம் இருக்குன்னு நினைச்ச யார் எதிரியாயிருவார்? கர்த்தர் எதிரியாயிருவார். நான் எங்கெங்கெல்லாம் கால் வச்சோமோ அங்கெல்லாம் அடி வேண்டி இருக்கிறோம். ஆமென், ஆமா இல்லையா? ஒரு நாளும் பெருமை அடையக்கூடாது. நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நான் பலனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நான் சம்பாதிக்க கர்த்தருக்கு பலன் கொடுத்தது கர்த்தருடைய கிருபை. சம்பாதிப்பதில் கர்த்தரை மதிப்பது அவர் கொடுக்கிற கனம். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு. நான் தான் என் குடும்பத்தை இப்படி நடத்துறேன், அப்படியெல்லாம் பெருமை பாராட்டாதீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம் குடும்பத்தை நடத்துகிறார். ஆமென். போராட்டமான காலத்திலும் கர்த்தர் நம் குடும்பத்தை நேசிக்கிறார். இக்கட்டான நேரத்திலும் கர்த்தர் நம் குடும்பத்தை பாதுகாக்கிறார் என்ற எண்ணத்தோடு நிற்க வேண்டும். எனவே எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும் பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற சேனைகளின் கூட்டமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னுடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன் என்று சொல்லப்படாங்க. கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு நாளும் பெருமை பாராட்டாதீங்க. இன்றைக்கு அநேகருக்கு ஆக்களுக்கு முன்னால சும்மா காயா பெருமை பாராட்டினா ஒரு டீ குடிச்ச மாதிரி மறந்துடாதீங்க. கர்த்தர் எதிரியாய் மாறிடுவார். ஆமென். ஒரு 4 நாட்டுக்கு போயிட்டு வந்தா ஒரு பெரிய கார் எடுத்தா அல்ல ஒரு பெரிய பைக் எடுத்தோன்னா சும்மா நெஞ்ச நிமித்தாதீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே வாழ்கிறோம். ஆமென். நான் பெரிய பலசாலி, நல்லா ஊழியம் செய்யறதுனால யோசிக்காதீங்க. பிரசன்னத்தை கேளு, நான் கட் பண்றேன், யோசிக்காத நீ கேளு. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரை மதிக்கிறவர்களா இருக்கிறது. ஆமென். பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள் வீட்டு அம்மா அப்பா இருக்குமா? வீட்ட சமாதானம் இருக்குமா? சொல்லுங்க, சமாதானம் இருக்குமா? அகந்த அம்மா அப்பா மதிக்கிறது இல்லை, முரண்டு பிடிக்கிறது. நல்லா இருக்குமா? சொல்லுங்கடா, நல்லா இருக்குமா? இருக்குமா? அம்மா அப்பா சொன்னா அசட்டத்தை இப்போ வேலையை அப்படி பேசாதீங்க. கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். சபை இன்றைக்கு சொல்ற வசந்த பாருங்க, கம்யூனியன் சர்வீஸ்
இந்த திருப்பதி அற்பமானுங்கிற கூட்டத்தை பாருங்க, அவ்வளவு துணிகள். கர்த்தர் பார்க்கிறார், மறந்துடாது. நீங்க கவனமா இருங்க, கர்த்தரை மதியுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காலம் மூலதான் சரியான பலவீனம். ஆனா நான் சொன்னேன், பரவாயில்ல ஆண்டவர், நீங்க இருக்கிறீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. வாழ்க்கையில பலவீனம் வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும். கர்த்தர் ஒரு நாளும் மறுதளிக்கிறது. நம்ம சோர்ந்து போகாதீங்க. நேற்று முன்தினம் என்னை ஒருவர் பேசிவிட்டார். அப்போ இந்த மூத்த மகளும் சின்ன மகளும் சங்கீதம் பாடியிருக்காள். என்ன பாடியிருக்காள் தெரியுமா? இன்னும் ஒரே எல்லாரும் அப்பா பேசுகிறாங்க, அப்பா பாவம், இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் 2 பேரும் அழுதுட்டு படுத்துட்டாங்க. நான் வரும்பொழுது என்னுடைய விழாவில் சொல்லுவது, பிள்ளைகள் அழுதுட்டு படுத்துது. நான் எனக்கு என்ன காரணம், என்ன ரீசன்? அடுத்த காலம் வரும்போது சொன்னேன், இதுகளை கண்டெல்லாம் அழக்கூடாது. கஷ்டம், ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை. எனக்கு அது சின்ன பிரச்சனை, அவளுக்கு அது பெருசு. நான் சொன்னேன், இனிமேல் இப்படி நடந்தா என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமாம், ஏன் ஏசப்பாங்களை கைவிட்டு அப்படிலாம் இல்லை. பொம்பளைகளுக்கு எங்கே தான் இருந்து கண்ணீர் தாரதாரையாக வருதுன்னு தெரியும். நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த கண்ணீர் தாரையில கொண்டே ஜெபத்தில் ஊற்றி பாருங்க, அடியப்பா நல்லா இருப்பீங்க. ஆமான்னு சொல்லுங்க. எடுத்ததுக்கெல்லாம் அழுவாளுகள், ஆனால் ஜெபத்தில் போய் தான் வாயை பார்த்தேன்னு. எனக்காக யாவும் அது பார்க்குறது, பாட்டங்கையோ சிந்தையங்கையோ ஆளுங்கையோ அப்படிலாம் இருக்காதுங்க. தைரியமாக பாடுங்க. பாட்டு பாடினா என்ன செய்யணும்? அது இது தானே பார்த்தேன். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் இருக்க பயமே இல்லை. நல்லா இருக்கு கூத்து. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் போகுது. சர்ச்சில் வந்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா வருகிறது. வாயில வேற பேச்செல்லாம். ஒழுங்கா கர்த்தருக்குள்ள வீட்டை வாழுங்க, விசுவாசத்துல வாழுங்க, தைரியமா நில்லுங்க. என்ன பிரச்சனை? ஜோபுக்கு அந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சு. சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு இது உங்களுக்கு தான் டெய்லி பிரச்சனை. நீ ஒழுங்கா இரு, முதல் ஒழுங்கா ஜெபம் பண்ண, ஒழுங்கா விசுவாசம் வார்த்தைகளை பேசு. ஆமா இல்லையா? யாருக்கு பிரச்சனை இல்லை? பாருங்க, அவன் கார்ல போறான். அவன் லட்சம் கட்ட இல்லாம கார்ல கடன்காரனா போறான். நீ கடன் இல்லாம வாழ்ற, தேங்க்ஸ் பண்ணு. அல்லேலூயா. ஆகையினாலே எல்லா நேரத்திலும் எல்லா நிலைமையிலும் கர்த்தருக்குள் தைரியமா இருக்க பழகுங்க. அகந்த காட்டாதீங்க. சிலவர் சொல்லுவேணும், ஆண்டவர் நான் செய்து காட்டுறேன் பார், உன்னை இல்லாம ஆக்கிடுவார். வேகமா பாராட்டணும்.